வணக்கம். நாங்க இன்னைக்கு துளிர் என்ற ஒரு கொட்டகைக்கு முன்னுக்கு இருக்கிறோம். இந்த கொட்டகையில 2 விளையாட்டுகள் போடப்பட்டிருக்குது. இவ்வளவு காசுக்கு விளையாடினால் அதுக்கு பரிசு பொருளும் இருக்குது. இதற்காக இந்த துளிர் என்ற கொட்டகை பாரிஸ்ல லாச்சப்பல்ல தமிழர் திருவிழாவில நடத்தப்படுதுன்றத கேட்கணும். அதுக்கு பொறுப்பானவரிடம் இதற்காக இந்த கொட்டகை போடப்பட்டிருக்கிறது, இங்கு என்ன நிகழ்வுக்காக இது போடப்பட்டிருக்கிறது, இதற்காக பணம் சேகரிக்கிறார்கள் என்பதை கேட்போம். ஓகே, வீடியோ செய்ய முதல் என்ன நடக்குதுன்னு பாக்கட்டாம்னு சொல்லியிருக்கணும். இது 5 ஈரோ. 5 ஈரோக்கு எடுத்தால் அதுல வார எண்ணெய் செலக்ட் பண்ணினா அந்த எண்ணுக்கு ஏற்ற பரிசு கிடைக்கும். எண்ணுக்குள்ளே ஒரு எண்ணெய் இருக்கு. 48 நம்பர் இருக்கணும். நம்பரை போட்டுட்டு மேல அந்த சோப்பு டப்பா எல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருப்போம். ஒரு நம்பர் எடுத்தால் அதை அதுல வெல்றது அப்படி ஒரு ஊர்ல விளையாட ஞாபகம் இருக்கா? அவருக்கு பாருங்க, அது எங்களுக்கு தான் தேவை அந்த பரிசு. ஒரு ஆளுக்கு பரிசு கிடைச்சிருக்கு. 5 ஈரோ தான் கொடுத்தவர், ஆனா ஒரு சாரி கிடைச்சிருக்குது. ஒரு ஆள் வெற்றி பெற்றிருக்கிறார். 5 ஈரோ கொடுத்து ஒரு சாரி பரிசா கிடைக்க பெற்றிருக்குது. இது ஒரு சமூக சேவைக்காக நிகழ்த்தப்படுற ஒரு நிகழ்வு தான். நிறைய பணம் போட்டுதான் இதை செய்யணும். அழைக்கிற பணத்தை அவர்கள் ஒரு சமூக சேவைக்காக ஒரு நல்ல விடயத்துக்காகத்தான் செய்ய போறோம். இதுல நிறைய பேர் டொனேட் பண்ணிருக்கணும். அங்க மெர்சி ஆனோ டொனாத்தா கண்டு போட்டிருக்குது. அம்பாள் ஸ்டோர், நிசான், ஓசியன் இந்தியன், சாரி மஹால், தனிப்பட்டவர்கள் கூட இதுக்கு உதவி செய்திருக்கணும். வந்து செய்திருக்கணும். ஜெயபாலன், கதிரமலை, ஜெயக்குமார், அலிசா போன்றவர்கள் எல்லாம் நிறைய பேர், சீதா, லதா, உமா, செல்வி, வனஜா, வித்யா, இனியா போன்றவர்கள் தனிப்பட்ட முறையிலையும் அங்காடிகள் சேர்ந்தும் இதுக்காக உதவி செய்திருக்கணும். அவர்கள் கொடுத்த பொருட்களை தான் நீங்க வச்சு நிகழ்வை செய்து கொண்டிருக்கணும். இது எதற்காக என்பதை அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சுபாக்கா, நாங்கள் இன்னைக்கு தமிழர் திருவிழாவில் இருக்கிறோம். பாரிஸ்ல பிரான்ஸ்ல 2025ஆம் ஆண்டு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் தேர்தல் திருவிழாவை ஒட்டி தமிழர் திருவிழா முதலாம் நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அந்த இடத்துல நீங்கள் என்ற ரோட்ல நீங்க ஒரு கூடாரம் போட்டிருக்கீங்க. அதுக்கு துளிர் என்ற ஒரு தலைப்பையும் விட்டுருக்கீங்க. இந்த துளிர் என்றால் என்ன, எனக்கு ஒரு விளக்கம் தாங்க. துளிர் என்றது எங்களோட அசோசியேஷனோட பேர். நாங்க 2014 இருந்து கல்வி அபிவிருத்தி நிறுவனம் என்ற ஒரு அசோசியேஷன் வச்சிருந்து அதுல நிறைய வேலை திட்டங்கள் செய்து நாங்கள். இப்ப எங்களோட நிறைய எளிய தலைமுறை பிள்ளைகள் வந்து பார்த்தா தெரியும் எங்களோட வேலை செய்யணும். அப்ப அவைகள் எல்லாரும் வந்து அந்த பேரின் பார்க்க துளிர் என்ற பேர் கொஞ்சம் குதிரைப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. அப்ப நாங்கள் அசோசியேஷனும் துளிர் 2 பேர் மாத்தி இந்த துளிரின் முதலாவது வேலை திட்டம் இதுதான். சிறப்பு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு துளிர் என்ற அசோசியேஷன் முதல் வேலை நிக்கிறோம் நாங்கள். சிறப்பு. இந்த துளிரனுடைய நோக்கம் என்ன? உங்களோட பழைய அசோசியேஷன் மாதிரி தான் நாங்கள் இந்த பிரான்ஸ் மண்ணில இருக்கிற எங்கட மக்களுக்கு ஏழுமான உதவிகளை செய்யறோம். முதலாவது வேலை திட்டம், அதாவது இங்கே அந்த அந்திகிரை பண்றது. ரெண்டாவது இப்ப இந்த நாட்டுல அவியல் கால் ஊன்றதுக்கு அவியலுக்கு மொழி உதவியலா இருக்கட்டுக்கும் எங்களுக்கு ஏழுமான அட்வைஸுகள் ஏழுமான அளவுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கும் உதவி செய்யறோம். அதே மாதிரி நாட்டுல இருக்கிற எங்கட மக்கள் பல விதங்களால பாதிச்சிருக்கிற எங்கட மக்களுக்கு இப்படியான வேலை திட்டங்கள்ல வெற பணங்களை வச்சு அங்க உதவி செய்யறோம். உதாரணத்துக்கு இந்த தேர் திருவிழா, இந்த 3 நாள் திருவிழாவிலையும் எங்கட திட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அங்கே ஒரு பழைய போராளிகள் மற்ற கொஞ்சம் நிறைய கஷ்டப்படுற மக்கள் இருக்கிற ஒரு கிராமத்துல இந்த செத்த வீடுகள் செய்யக்குள்ள அவியலுக்கு வந்து இந்த டென்ட் போடுறதுக்கோ கதிர மேசிகள் வாங்குறதுக்கோ காசு இல்லையா. அப்ப அங்க இருக்கிற ஒரு சின்ன அமைப்பு வந்து வாடகைக்கு தானம் அதை எடுத்து சமைக்கிற பாத்திரங்கள் இருந்து எல்லாத்தையும் வாடகைக்கு எடுத்து தானம் கொண்டே ஒரு வீட்டுல செத்த வீடு நடந்தால் அங்க போய் உதவி செய்யறவையா. அப்ப அவியலங்களை கேட்டுக்கொண்டவையல் எங்களுக்கு அதை வாங்கி தந்தால் சொந்தமா நாங்கள் வச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அது உதவியா இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு காலம் வாடகைக்கு எடுக்கிற காசு 20,000 ரூபாய் ஒவ்வொரு காலம் கொடுக்கிறோம். அது இல்லாம இருக்கும். அப்ப நாங்கள் வந்து அவியலுக்கு ஒரு 100 கதிரை 100 பாத்திர பொருட்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய சாமான்களை வாங்கி கொடுக்க போறோம். இதுல வார பணத்துல
அதற்கு மீறி கொஞ்சம் எங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் வேணும் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் 5 மாணவர்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க போறோம். அடுத்த வேலை திட்டம் ஒரு டைம் இருக்கோ தெரியா எங்களோட வேலை திட்டத்தை சொல்றோம். இந்த மண் வேலை செய்யறவர்கள் வந்து கூலி வேலை செய்யறவர்கள் இல்ல மண்ணில மண்பாண்டம் செய்யறவர்கள் வந்து அவைகளுக்கு மண் வாங்குறது அங்க சரியான ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆமா அவைகள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் அவைகள்கிட்ட இருந்துதான் வாங்கி அதால சரியா கஷ்டப்படினோம். அப்ப அவைகளுக்கும் நாங்கள் முதல் அவைகளுக்கு மண் வாங்கி கொடுத்து அவைகளுடைய கிராமத்தில இருந்து அவையால் அந்த வேலையை செய்யக்கூடியான வேலை திட்டங்கள் கேட்டிருக்கிறோம். அப்ப நிறைய வேலைகள் இருக்குது, எங்களுக்கு ஏழுமானதை செய்யணும். சிறப்பு. நிறைய வேலை திட்டங்களோடு தான் நீங்கள் இந்த துளிர் என்ற அசோசியேஷன் நிக்குது. இன்றைக்கு உங்களுடைய வேலை திட்டம் சிறப்பாக நடக்கும் என்று நினைக்கிறேன். நிறைய பேர் இதை வாங்குறதை தவிர்த்தும் தங்களால ஒரு உதவி பணமாக கொடுத்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முதல் உதாரணமாக எங்களுடைய அசோசியேஷன் சார்பாக உங்களுடைய துளிருக்கு 200 யூரோ நாங்கள் எங்களுடைய டொனேஷன் பண்றோம். ஐயோ நன்றி. எங்களுடைய தமிழ் அசோசியேஷன் சார்பாக 200 யூரோ உங்களுடைய துளிர் அசோசியேஷனுக்கு நாங்கள் டொனேட் பண்றோம். இதை பார்த்து நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணுவீங்க நினைக்கிறேன். எங்களுடைய இனத்தவர்களை நாங்கள் தான் கைதூக்கி விடணும். நீங்கள் நிறைய வேலை பழுக்குள்ள உங்களோட குழந்தைகளையும் வச்சுக் கொண்டு இளையவர்களும் நிறைய செய்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய பணிகள் மேலும் சிறக்கணும். வெகு விரைவில் எங்களுடைய மக்களுடைய துன்பங்கள் நீக்கப்படணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்த்திக் கொண்டு உங்களுக்கும் நன்றி. பக்கம் மேலே எதுவும் சொல்ல போறீங்களா மேலதிகமா? நன்றி. இப்ப உங்களை மாதிரி இது வந்து நீங்க கேட்காம எங்களுக்கு தெரியல ஒரு பெரிய ஒரு உதவி ஏன்னு சொல்லி சொன்னா நாங்கள் இந்த 3 நாளுக்குள்ளேயும் ஒரு 2500 3000 யூரோக்குள்ள நாங்கள் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் நாங்கள் நினைக்கிற எல்லா வேலை திட்டத்தையும் செய்யக்கூடியா இருக்குமெண்டு. அந்த வகையில 200 யூரோன்றது பெரிய ஒரு தொகை, அது உங்களுக்கும் பெரிய தொகை. இந்த நாட்டுல நீங்கள் உங்களோட அசோசியேஷன்லயும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எடுத்திருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கீங்க நீங்க தர்றது உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி நாங்கள் இதுல போட்டுக்கிற ஸ்பான்சர்ஸ் அவைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம். ஏனென்றா நாங்கள் கேட்ட உடனே பல விதமா கதைச்சாலும் இதுல இருக்கிற நிறைய பேர் தாங்களாவே பொருட்கள் தந்து இல்லாட்டி பணங்களை தந்து உதவி செலுத்தினோம். தனிப்பட்டவர்களும் உதவி செலுத்தினோம். நாங்கள் இந்த இளையோர் வந்து நிறைய கஷ்டப்படினோம் இந்த இதுக்காண்டி. ஆனா அந்த கஷ்டம் தேவைதான். எங்க நாட்டுல மக்கள் படுற கஷ்டத்தின் பார்க்க, நாட்டுல எங்கட பிள்ளைகள் படுற கஷ்டத்தின் பார்க்க இவியல் வந்து நேரத்தை மட்டும்தான் ஒதுக்கிடும். அப்ப அது பெரிய கஷ்டப்பட்டு சொல்றதே ஒரு வெட்கமான விஷயம் தான். இருந்தாலும் எங்களோட பிள்ளைகள் அதுல ஈடுபட்டு இந்த இளைய சமுதாயம் செய்வது எனக்கு சந்தோஷம். நிறைய பேர் இன்னும் பெறணும். நீங்களும் உங்களோட பிள்ளைகளோட அதே மாதிரி செய்றீங்களன்றது தெரியும். உங்களை மாதிரி பெண்களும் தங்களோட பிள்ளைகளை அதே மாதிரி வளர்த்து இப்படி கொண்டு வந்து நிச்சயமா எங்களோட மக்களை நாங்கள் கையில் விடாம காப்பாற்றோடும். இப்படி சின்ன வேலை திட்டங்களாவது செய்து நாங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்வேன். அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் பிரியா நன்றி. நன்றி. நீங்க சொன்னீங்க இளைய தலைமுறை தங்களுடைய நேரத்தை மட்டும்தான் செலவழிக்கணும் என்ற அந்த நேரம் அவர்களுக்கும் பொன்னானதுதான். அவர்கள் கல்வி கற்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், நிறைய பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த தங்களுடைய பொன்னான நேரத்தை தான் எங்களுடைய இனத்துக்காக செலவழிக்கிறார்கள். அவர்களுடைய ரத்தத்தில் எங்களுடைய இனப்பற்றி இருக்கிறது சிறப்பு. அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு துளிர் அசோசியேஷனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாங்கள் 29/2025 பாரிஸ்ல லாச்சப்பல்ல தமிழர் திருவிழாவுக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட விஜய் ஜுவல்லரி காஃபியோடுக்கு முன்னுக்கு இந்த டென்ட் போடப்பட்டிருக்குது. இங்க வந்து உதவிய செய்யுங்கோ. ரெஸ்டாரண்ட் பாரத்துக்கும் விஜய் ஜுவல்லரி காஃபி பக்கத்துல 2க்கும் இந்த டென்ட் போடப்பட்டிருக்குது. தயவு செய்து வந்து உங்களுடைய உதவிக்கரத்தை கொடுங்கோ. எங்களுடைய இனத்தவர்களுக்கான ஒரு உதவியாக இருக்கும். நீங்க கட்டாயம் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் பொய்யாளவன். நன்றி, வணக்கம்.